ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் அஷோக் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அஷோகா ஹல்வா செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பாசிப்பருப்பு 1 கப், சர்க்கரை 2 கப், கோதுமை மாவு 2 ஸ்பூன், நெய் 1 கப், முந்திரி பருப்பு 10, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஃபுட் கலர் தேவையான அளவு. இப்போது ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி இந்த பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த அந்த பாசிப்பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு ஆறுன அந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி 1 கப் நெய்யில் பாதி அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துடலாம். கேஷ்யூ நட் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த நெய்யிலேயே 2 ஸ்பூன் கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவை நல்லா அது பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் தேவைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் பாசி பருப்புக்கு 2 கப் சுகர் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்ட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பில் அயன், கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குதுங்க. நார்ச்சத்து கூட இருக்குது. பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதுனால இது பிளட் ப்ரெஷரை குறைக்குது. அதோட சுகரையும் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்குது. ஸோ பாசிப்பருப்பை நம்ம உணவுகளில் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதம் இருக்கக்கூடிய நெய்யையும் இதில் சேர்த்துக்கலாம். நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மிக்ஸ் நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்தளவுக்கு நாம் நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அல்வா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கேஷ்யூ நட்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது இப்போது நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.